இந்த கரகாட்டக்கார படத்தில் ஒரு ரூபாய்க்கு 2 பழம், ஒரு பழம் எங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, அதுதானே இதுன்ற மாதிரி. சரி, கூட்டணி அரசு கிடையாது, கூட்டணி ஆட்சி என்கிறார். கூட்டணி அரசுக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வாழ்க்கையில் எனக்கு நான் ஒரு 54 வயதாகிறது. ஒரு 33 வருடமாக 34 வருடமாக பத்திரிகையில் இருக்கிறேன். எனக்கே புதிதாக இருக்குது. நீங்கள் மாற்றி மாற்றி செயல்படுகிற ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம்னா அது பாஜக மட்டும்தான். அதனால தான் பயம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவும் அதிமுக எடுக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் பாஜக மிரட்டி அழைத்து உங்களை ஒப்புக்கொள்ள செய்து விட்டது. பாஜகவுக்கு எத்தனையோ ஸ்டேட்டில் என்னென்னோ சேலஞ்ச் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே சேலஞ்ச் பெரியார். அந்த ராகுல் காந்தி அவர் சொல்லிட்டார், யூ வில் நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு, ரூல் ஆஃப் தமிழ்நாடு, என்டர் இன் தமிழ்நாடு. இந்த வார்த்தை பாஜகவுக்கு அங்கே இருக்கிறவங்கள உறுத்தி இருக்குமோ இல்லையோ, இங்கே இருக்கிற குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை உருக்குலைத்திருக்கும். எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அப்பட்டமாக தெரிகிறது. பாஜக தமிழ்நாட்டில் எந்த வகையிலாவது கால் வைக்க முற்பட்டால், அதிகாரத்துக்கு வர முற்பட்டால், அதை தடுக்கிற ஒரே சக்தி திமுக. திமுக இப்போ கூட ஒன்று கெட்டு போல 10 மாதங்களுக்கு யோக்கியமான ஆட்சி நடத்த வேண்டும், ஊழலற்ற ஆட்சி நடத்த வேண்டும். நீங்கள் 4 வருஷம் ஊழல், நீங்கள் அதிமுக மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தீர்களோ அதை விட ஊழல் அதிகமாகிவிட்டது. அங்கே 13லேருந்து 16% ஆச்சு. இங்கே 16 தொடங்கி 30 வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஊழலால் தான் இப்போ நீங்கள் ஸ்தம்பிக்க போகிறீங்க. பாஜக அதிமுக கொடுத்த உத்தரவாதம் தான், எங்களுடன் கூட்டணி நீங்கள் முன்கூட்டியே வர வேண்டும். ஓகே, கூட்டணி முன்கூட்டியே திமுக ஊழலில் நம்ம 2 பேரும் மேடை போட்டு பேச வேண்டும். ஓகே, ஜூன் ஜூலை மாதம் அந்த கட்சி கலகலக்கும், ஓட வைப்போம். பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும். 2031 பாஜக தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும். அதான் பாஜகவோட இலக்கு. அது என்ன வேணால் செய்வாங்க. அப்போ என்ன, இன்னும் திமுகவை ஓட ஓட அடிக்கணும், கட்சி கலகலக்க வைக்கணும், அதிமுகவை கபலீகரம் செய்யணும். பாஜக நினைத்தால் சீமான் வர்றது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. ஏன்னா சீமான் ஆகணும். ஏன்னா அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வழக்கு கழுத்துக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி 4 அணி 4 முனை போட்டி தான் இப்போதைக்கு இருக்குது. 2 அணியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக எதிரான ஒரு அணி, 2 அணி தான். பாஜக செய்யும். அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களா சார்? நிச்சயமாக செய்யும். விஜய் விரட்டி நீங்கள் போய் சேருவார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை கூர்ந்து கவனிக்கிற ஒரு முக்கியமான நபர் நீங்கள். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக மாறி இருக்கிறது. என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம், தேவையில்லாமல் அந்த குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தாதீங்க ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. குழப்பத்தை ஏற்படுத்தின ஊடகங்களா, அமித்ஷாவா, எடப்பாடி பழனிசாமியா? உங்களோட கருத்து என்ன? அதாவது ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அரசியல் ரொம்ப சீரியஸாகவே போயிட்டுருக்கு. அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம் இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ஒரு பிரேக்கிங் ஃப்ளாஷ் கூட உடனே நம்ம படபடப்பாயிரும், தள்ளி விட்டுறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு போட்டுருணும். ஆமாம். அதனால் ஆனால் அன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா சொல்லும்போது அங்கே மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர் மொழிபெயர்த்த போது இந்த ஆட்சியில் கூட்டணியில் பங்கேற்போம் அப்படின்ற வார்த்தையை உதிர்த்தார். கண்டிப்பாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரியும். ஒருவேளை நம்மளாம் ஹிந்தி படிக்கல, ஹிந்தி தெரியாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹிந்தி தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அங்கே நிருபர்கள் சில பேர் ஹிந்தி தெரிந்திருக்கும், அவங்களும் சரி பண்ணலை. அமித்ஷா சொன்ன பிறகு மொழிபெயர்ப்பாளர் சொன்னதை அண்ணாமலை திருத்திருக்கலாம். அமித்ஷா சொன்னது வேறு, நீங்கள் மொழிபெயர்ப்பது வேறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போவும் சொல்லலை. மறுநாள் நீங்கள் தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா 8 கால செய்தி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி, அமித்ஷா பரபரப்பு பேட்டின்னு போட்டாங்க. ஆனால் நேஷ்னல் மீடியா எதுவுமே அப்படி கேரி பண்ணல.
குறிப்பாக தமிழ்நாட்டில் தினமணி அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது கேரி பண்ணல. தினமலர் கேரி பண்ணிச்சு. அது கூட்டணி ஆட்சி என்பதை தினமலர், தினத்தந்தி, மற்ற ஏனைய பத்திரிகைகள் எல்லாமே கவர் பண்ணாங்க. நான் ஏன் பிரிண்ட் மீடியாவை சொல்கிறேன்னா, ஒரு ஆதாரப்பூர்வமாக பேசுவதற்காக சொல்கிறேன். ஓகே புரியுது. அப்போது தினமணி ஏன் போடல விசாரித்து பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு 8:30 மணி வரை நானும் அப்படி தான் டிபேட்டில் பேசிட்டு இருந்தேன். ஓகே. ஆனால் நான் பேட்டி முடித்த பிறகு சொல்கிறாரு, இல்லை அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்தாங்க. அன்றைய தினம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த ப்ரெஸ் மீட் முடிந்த பிறகு, அதாவது இந்த கூட்டணி முடிவுக்கு பிறகு அமித்ஷா தரப்பிலிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. உடனே அவரால் மறுக்க முடியல. என்னென்னா, நாம் சொன்னதை ஸ்ரீகாந்த் வேறு மாதிரி மொழிபெயர்த்து சொல்லிவிட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் பேசியிருப்பேன். அது இன்னும் இருக்கு. டெல்லியில் 3 கோரிக்கைகளை எடப்பாடி வைத்து விட்டார். அந்த 3 கோரிக்கைகளை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதா நமக்கு ஒரு செய்தி வந்து அது பேசினேன். என்னென்னா, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா ஏற்க மாட்டோம். நாட்டின் ஏடிஎம்கேவா, நாட்டின் என்டிஏவா? இது அதிமுகவில் இணைப்பது, அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓகே. அடுத்து நாங்கள் ஒரு கணிசமான தொகுதி 120 தொகுதி 110 தொகுதி உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கூட்டணி கட்சிகள் கிட்ட பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்ல மாட்டோம். நாங்கள் தான் கூட்டணி கட்சிகள் கிட்ட தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொன்னது. 3வது இதுதான், கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. இது 3த்துக்கும் அமித்ஷா ஒப்புக்கொண்டார்னு சொன்னாங்க. அதன் பிறகு டெல்லியில் இருக்கிற மீடியாக்களுக்கு அமித்ஷா சொன்னதாக அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பிரீஃப் நோட் அமிச்சாங்க. அதன்படி தான் தினமணி போடவில்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேஷனல் மீடியா போடல. சரி, அப்படி உண்மையாக கூட இருக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு செலக்டிவாக ஏன் அனுப்பணும்? இப்போ கூட்டணி ஆட்சி இல்லை என்பதோ இல்லை இருக்கிறது என்பதை தவறாக மொழிபெயர்த்தார்கள், அல்லது நீங்கள் சொல்வதை ஸ்ரீகாந்த் புரிந்து கொள்ளவில்லை. அது அப்புறம் யாரும் மறுக்கவும் இல்லை. மறுக்கலாமா? அப்போது மறுநாள் சனிக்கிழமை எல்லா மீடியாவில் வந்தாச்சு. நீங்கள் ஒரு 3 நாள் லீவ் விடுமுறை, யாரும் சென்னையில் இல்லை, எடப்பாடி சேலத்துக்கு போயிட்டார், வந்தார். நேற்று அந்த கேள்வி வந்த பிறகு பேச சொல்லிட்டாரு. சரி, அப்போது இப்போ ஒரு குழப்பம் வருகிறது. அப்போ அமித்ஷா உட்காந்து கிளாரிஃபை பண்ணணும். ஆமாம், நான் சொன்னது இதுதான். இல்லை டெல்லியிலேருந்து ஒரு கொடுத்துருக்கலாம், ரிஜைண்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னே தெரியல. எனக்கு என்ன தெரியுங்களா? சரி, நான் வந்து எடப்பாடி சொல்கிறதை நம்புகிறேன். காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை எதற்காக? கூட்டணி அரசு என்றால் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட கருத்து கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் அதுவே புதுசு தான். நேற்று எடப்பாடி சொல்கிறார்ல, நான் முதல்ல சொன்ன நகைச்சுவை ஆரம்பிப்புன்னு, அந்த வார்த்தை என்னென்னா, இந்த கரகாட்டக்கார படத்தில் 1 ரூபாய்க்கு 2 பழம், ஒரு பழம் எங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, அதுதானே இதுன்ற மாதிரி. சரி, கூட்டணி அரசு கிடையாது, கூட்டணி ஆட்சி என்கிறார். கூட்டணி அரசுக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வாழ்க்கையில் எனக்கு நான் ஒரு 54 வயதாகிறது. ஒரு 33 வருடமாக 34 வருடமாக பத்திரிகையில் இருக்கிறேன். எனக்கே புதிதாக இருக்குது. நானும் பல பேர்கிட்ட கேட்டேன், கூட்டணி அரசு என்றால் என்ன, கூட்டணி ஆட்சி என்றால் என்ன, எப்படி புரிந்து கொள்வது? யாருக்குமே புரியல. இந்த வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் அந்த விளக்கத்தை அமித்ஷா வந்து சொல்லணும். சரி, இப்போ என்னென்னா, அது ஒரு 3 நாட்கள் அந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு சனி, ஞாயிறு, திங்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்களில் ஒருவேளை ஃபீட்பேக் வந்திருக்கும். இந்த கூட்டணி ஆட்சி என்பது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருக்கிறது, எதிர்மறையான சிந்தனையை தூண்டி விட்டது. அதனால் நம்ம இது போய் நம்ம மக்கள் மனசில் போய் நின்னோம்னா திமுகவுக்கு ப்ளஸ் ஆயிரும்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு தான் அன்றைக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொன்னாரான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி இல்லை என்பது ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான். ஆனால் பாஜக நீங்கள் சொல்வதை கேட்குமா? உங்களோட கூட்டணிக்கு வராங்க. 20 தொகுதி நீங்கள் போன முறை கொடுத்தீங்க 2021. ஆனால் இந்த முறை எத்தனை தொகுதி? 25 கொடுப்பாருன்னு வச்சுக்கலாம். அது எப்படி முடிவு பண்ணிட்டீங்க? கட்சி ஏதோ நீங்கள் உயர்மட்ட குழு இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களே பாஜகவில். அப்படி இல்லை, அதிகமாக வந்து அதிமுக கொடுத்துருவாங்கன்னு ஒரு பிம்பத்தை வச்சிருக்கிறாங்களே சார். குறைந்தது 40 தொகுதிக்கு குறையாமல் பாஜக வாங்கும் என்பது என்னுடைய யூகம். இல்லை, அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களா என்ன? ஆமாம், நீங்கள் 21 கொடுக்கும்போது என்ன பர்சன்டேஜ்? அப்போ 5, 4, 4.5 இருக்கும். இப்போ 11.22 வந்துடுச்சுல. அப்போ கண்டிப்பாக டபுள் இல்லை, 20, 40 ஆகணுமே. கண்டிப்பாக 40 தொகுதிக்கு குறையாமல் பாஜக அழுத்தம் கொடுத்து வாங்கிவிடும். ஸோ அதோடு நிறுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அரசில் பங்கேற்க மாட்டோம் என்று எடப்பாடி சொல்லிவிட்டார். பாஜக விடுமா? இது என்னோட கேள்வி. விட மாட்டாங்கன்றீங்களா?
நிச்சயமாக எதையுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எந்த ஒப்பந்தத்துக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அவர்கள் வந்து ஒரு ஒத்திசைவான நபர்களே கிடையாது. நீங்கள் சொன்னால் தலையாட்டிட்டு வேறு மாதிரி தான் பண்ணுவோம். இப்போது டெல்லி போன பிறகு, எடப்பாடி போன பிறகு அவர் என்ன சொல்கிறார், என்டிஏ அரசுன்னு போட்டார். ஏன் போட்டார்? எதுக்கு போடணும்? திரும்ப இங்கே வந்து என்டிஏ தான் சொல்கிறாரு. ஆனால் மாற்றிருக்கிறாங்களா? எடப்பாடி சம்பருக்கு மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? அது எடப்பாடி, நல்லா கேட்குறேன், எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாம் சொன்னார். அவர் ரெண்டு கேள்வி எங்கே இல்ல சென்னை வந்தப்போ அமைச்சர் சொன்னார்ல சார், தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி ஜி தலைமையில தான் வந்து இந்த எடப்பாடி தலைமையிலான நாங்கள் ஆட்சி இது வந்து தேர்தல் சந்திப்போம். ஆமாம். ஆனால் என்டிஏ அரசு தான் சொல்லிட்டு போகிறார் திரும்ப திரும்ப. ஓகே, எதுக்குமே அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. நீங்கள் ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கிறோம், அப்படி செய்யலாம்பான்னா நான் ஒத்துக்கிட்டு நான் நீங்கள் சொன்னது மீறி செய்வேன். அது இயல்பு. அவங்க ஒன்றுமே நீங்கள் கேட்கவே முடியாது. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்வியும் பயம் இருக்குதா இல்லையா? ஓகே, கண்டிப்பாக கூட்டணியில் பாஜக பங்கேற்கும் என்பது என்னுடைய யோகம். எடப்பாடி கையில் கொடுமை இல்லைன்றீங்களா? அப்போது நீங்கள் ஒன்று வேணாம், இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பார்த்த பிறகு நீங்கள் மக்கள் முடிவு எடுக்கட்டுமே, நம்ம எதுக்கு முடிவு எடுக்கணும்? அதாவது மும்பையில் இப்போ என்ன சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் மும்மொழி கொள்கையில். ஏன் தமிழக அரசா? இல்லை, பாஜக வந்து 3வது மொழி இந்தி திணிக்க மாட்டாங்க, காங்கிரஸ் தான் இந்தி திணிச்சது, நாங்கள் எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்குறோங்க அப்படிங்கிற வார்த்தையை புஷ்டி. இந்தி திணிக்க மாட்டோம் என்று பாஜக சொல்லுது. அதாவது அந்த மாநிலத்தின் தாய்மொழி, அப்புறம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆங்கிலமோ ஏதோ ஒரு மொழி, 3வது மொழி எது ஒன்றா இருக்கலாம், இது வேணா கற்றுக்கோங்க, ஹிந்தி கிடையாது. இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் தந்தி செய்தி தம்பி, அப்படியே அதில் காட்டுங்க. நான் அப்படியே கிட்ட போயிட்டே வந்துட்டேன், நான் படிக்கிறேன். மகாராஷ்டிரா பள்ளி படிப்பில் இந்தி மொழி கட்டாயம், தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பகுதியாக பள்ளி படிப்பில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிவிப்பு. எங்கே? மகாராஷ்டிராவில். அப்போது போன மாதம் சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற ஜாதியா இல்லையா? இந்தி மொழி கட்டாயம் இல்லை. அங்கே மராத்தி தாய்மொழி மகாராஷ்டிராவில், ஆங்கிலம் ஒரு பயிற்று மொழி, 3வது மொழி என்ன வேணால் விரும்பலாம், தெலுங்கா இருக்கலாம், கன்னடம், தமிழா கூட இருக்கலாம், தமிழா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்தி மொழி கட்டாயம் அறிவிச்சிருக்காங்களே மகாராஷ்டிரா அரசு, என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கவலையே கிடையாது, சொன்னதை மீறதை அவங்க வழக்கம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒப்பந்தம் போட்டோம் சார், என்ன சார் இப்படி தானே ஒப்பந்தம் போட்டோம் சார், அதுக்காக அதெல்லாம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. நீங்கள் மாற்றி மாற்றி செயல்படுகிற ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தம்னா அது பாஜக மட்டும்தான். அதனால தான் பயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடோ இந்த யோசனையோ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும்? இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரியாமலா அவர் போய் அலையன்ஸுக்கு சைன் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதாவது வெள்ளிக்கிழமை ப்ரெஸ் மீட், ஏப்ரல் 11. ஆமாம். மறுநாள் காலையில் தந்தி பத்திரிகை எவ்வளோ வெகுஜன மக்கள் கிட்ட போய் சென்றடையும். ஏன் உடனே ரியாக்ட் பண்ணல? நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். அதிமுக இந்த கூட்டணிக்கு மன ஒப்புதலோடு இல்லை நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அதிமுக விரும்பியதா? விரும்பி வந்த மாதிரி தெரியல. அப்புறம் கட்டாய கூட்டணின்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அப்படி தான் தெரியுது. அப்புறம் கட்டாய கூட்டணி, நீங்கள் அழைத்து வரப்பட்டீர்கள். அந்த அழைத்து வரப்பட்டீர்கள் எத்தனை கொட்டேஷனே தெரில. மிரட்டியா இல்லது வேறு எது, மிரட்டிக்கும் மேலானதா ஒன்றுமே தெரியல. நீங்கள் திடீர்னு அங்கே போய் கட்சி ஆஃபீஸ் பார்க்க போகிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் சந்திக்கிறீங்க, ஆனால் மாநில நலன் கருதின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் என்டிஏ அரசுன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா வராரு, வந்த பிறகு உங்களை சந்திக்கலை, குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறாரு, அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. திடீர்னு ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் எடப்பாடி இருக்கார். அதிமுகவுடன் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி உறுதியாகிவிட்டது. எங்கே பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? சரி, டெல்லியில் நடந்திருக்கு சார், நடந்துருக்கலாம்ல. சரி, அதை நீங்கள் ஒத்துக்கல. எல்லாத்தையும் ஒரு ராஷ்டிர எப்படி சார் வெளியே சொல்ல முடியும்? நீங்கள் நீங்கள் அப்போ எதை நம்புறது? எதை நம்புவது? நீங்கள் தமிழ்நாட்டுக்காக நான் பேசிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்புறதா, இல்லை வெறும் கூட்டணிக்காக பண்ண நம்புறதா? எதை நம்புறது? அதை நீ வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. அரசியல் பேசினோம், மாநில உரிமைகள் குறித்து பேசினோம், திமுக அராஜகத்தை பற்றி பேசினோம், அப்படியே எங்கள் கட்சி கூட்டணி பற்றி சொல்லிட்டு போங்க. அப்போ உங்களை நம்பி இருந்த எஸ்டிபிஐ, உங்கள் கட்சி தொண்டர்கள், நீங்கள் செயற்குழு பொதுக்குழு கூடி தானே அந்த கூட்டணியை நிராகரிச்சிங்க. எங்க கூட்டணியை எப்படி புறக்கணிச்சிங்க? எப்படி ரத்து பண்ணீங்க? பொதுக்குழு கூடி தான். அப்போது நீங்கள் உடனே என்ன சொல்ல, தம்பிதுரை, இன்னைக்கு நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுத்து விட்டோம். அப்போது நான் முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன். அன்று காலை எடப்பாடி பழனிசாமி அன்று காலை
டெல்லி போகிறார்ல, அன்னைக்கு கடம்பூர் ராஜும் விஜயபாஸ்கரும் கிரீன்வேஸ் ரோட்டில் போய் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாங்க. நீங்கள் கோட்டைக்கு போங்க, நான் பின்னாடி வரங்கிறார். முக்கியமான மானிய கோரிக்கை, எஸ்பி வேலுமணியுடைய மானிய கோரிக்கை. அவர் பேசுவார், அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளப்ப போகிறோம், போங்க இன்னைக்கு அனல் பறக்குங்கிறார். 2 பேரும் வராங்க. வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து படிக்கிறார், உங்கள் கட்சியினுடைய தலைவர் டெல்லி போகிறாரு, அங்கே மும்மொழி கோரிக்கையை வலியுறுத்த சொல்லுங்கள், அது வேண்டான்னு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். உடனே கடம்பூராஜ் பக்கத்தில் காதை கடிக்கிறாரு. கடம்பூராஜ் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறாரு, உண்மையிலே அண்ணன் வந்து எங்கே இருக்காருன்னு. அண்ணன் இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு, கோட்டைக்கு வரலன்னு. யோசித்து பாருங்கள், அந்த கட்சியினுடைய 2 முக்கிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், கட்சியில் இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுக்கே தெரியும். முன்னாள், இது உண்மை, நீங்கள் விசாரிச்சுக்கலாம். கடம்பூராஜ், விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், நான் பேரே சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் வெளியே வந்து ஆளாளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த கிரீன்வேஸ் ரோடு டிரைவர்கிட்டையோ இல்லை எடப்பாடியுடைய சோர்ஸஸ்கிட்டையோ, அண்ணன் வந்து ஏர்போர்ட் போயிட்டாருன்னு. நான் வரேன் போங்கன்னு சொன்னவர், வரம் போங்க நீ முக்கியமான விஷயத்தை கலப்ப போகிறேங்கிறாரு. அந்த முக்கியமான விஷயம் இதுவாக தான் இருக்குமோ? இல்லையா, நீங்கள் சட்டமன்றத்துக்கு போங்க, அங்கே கலப்ப போகிறேங்கிறாரு. ஓகே, அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் அங்கே போகிறீங்க, உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை நீங்கள் ஏமாத்துறீங்க. இப்போ எனக்கு முக்கியமான ஆளுக்கு வரமாட்டேன் சொல்லாமல, டெல்லி போகிறேன் சொல்லியே. அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவும் அதிமுக எடுக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் பாஜக மிரட்டி அழைத்து உங்களை ஒப்புக்கொள்ள செய்து விட்டது. ஆனால் நீங்கள் ஒருவேளை, நான் இப்போ என்ன டிபேட் எல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா, ஏதோ அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்து விட்டது போலவும், அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா இல்லையா, இந்த மாதிரிலாம் விவாதம் பண்ணுறீங்களே, உங்களுக்கே இது அதிகமாக தெரியலையா? இல்லை, ஒரு இன்றைக்கு சூழலில் இப்படி ஒரு விவாதம் கட்டமைக்கப்படுகிறது, நம்ம பேசுகிறோம். ஓகே, அது திமுக கூட்டணி ஜெயிக்குமா அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா நான் சொல்ல வரல. பட் எந்த ரூபத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தாலும் அது ஆபத்து என்ற ஒரு தோற்றத்தை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல நிர்வாகிகள் தெரிந்தால்தான் எடப்பாடி இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன அர்த்தம்? கூட்டணியில் யாருக்கும் பங்கு இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு இல்லைன்னு சொன்ன வார்த்தை என்ன? சொல்லாமல, எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதான மரியாதை அப்படின்னு சொல்லலை. எங்களுக்கு அவங்களுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பதிலாக நாங்கள் ஒரு 4-5 துறை தருவோம்னு சொல்லாமல. அப்போ என்ன பயம்? ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா நம்மளை ஏதாவது ஆட்சி கட்சி கழிச்சு விட்ருவாங்களோ, கட்சியை கழிச்சு விட்ருவாங்களோ ஒரு பயம்தான். மகாராஷ்டிராவை பாருங்கள், பீகாரை பாருங்கள், ஆமாம், அதெல்லாம் பயம் இருக்கும்ல. அதையும் தாண்டி தமிழ்நாடு மக்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால், எந்த ரூபத்தில் வந்தாலும் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது பாஜக ஆட்சியாக இருக்கும். அந்த பயம் அதிமுக தலைவர் வந்திருக்கு, அதோட விளக்கம் தான் இது. ஓகே, அப்போ இது எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல மூவ் அப்படின்னு நம்ம இதை பரிசீலிக்கலாமா, கிரெடிட் கொடுக்கலாமா எடப்பாடி பழனிசாமிக்கு? அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்களே, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே சார். நீங்கள் கட்டாய கூட்டணின்னு சொன்னாலும் வேறு வாய்ப்பே இல்லையே சார். ஒரு பக்கம் விஜயும் வரல அப்படின்னு வரணும் பிடிக்கிறாரு, இந்த பக்கம் மெகா கூட்டணி அமைக்கணும் வாக்குறுதியும் கொடுத்தாச்சு, திமுக கூட்டணி உடைய போகிறதில்ல. இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக மட்டும்தான். அண்ணாமலை தூக்கிட்டா போதுன்னு நினச்சிருக்கிறாங்க. அவர் சொன்னார், நயனாரை போட்டாங்க பாருங்கள். அப்புறம் இன்னும் சில பேர் பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, வச்சு அமைச்சிட்டு சந்திக்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கலாம் இல்லையா? அதிமுக பலமான கூட்டணி அமைக்க வேண்டும், திமுக வீழ்த்துவதற்கு ஒரு இன்னும் சில கட்சிகளை சேர்க்க வேண்டும், நான் இல்லைன்னே சொல்ல. அதனுடைய அவங்க நிலைப்பாடு தான். சரி, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் கால் வைத்தால் அது நல்லதாக இருக்குமா, நன்மை பயக்குமா, அல்லது சிக்கலை தருமா? சிக்கலை தான் தரும். நீங்களே ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அப்போ அதிமுகவுக்கு தெரியுதுல்ல? தெரியும். அப்போது நம்ம திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று யூடியூப்பில் பேசி வருகிற மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க? வேறு ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுடன் உடன்பாடு வைத்து வந்து விட்டால் சிக்கல்னு பேசுகிறாங்க. அப்போது திமுக அது ப்ளஸ்ஸாக போதில்லை? ஆமாம். பாஜக தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன், அந்த கட்சி இருக்கக்கூடாது, நமக்கு ஆசைப்படல, கட்சி இருந்துட்டு போட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கரம் அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டால் இந்த அறநிலைத்துறை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த இந்த அறநிலைத்துறை இருக்காது, தனியார்கிட்ட போயிடும். ஆமாம், அதான் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஆமாம், அதோட முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகள் பல இடத்தில் சேதப்படுத்தப்படும், அப்புறப்படுத்தப்படும். அவங்களுடைய சித்தாந்தத்தை விடவே மாட்டார். நீங்கள் 2 நாள் முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஆலோசனை குருமூர்த்தி சொல்கிறார், அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க தினத்தந்தியில். குருமூர்த்தி ஒரு 5-6 இடத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அப்படியே புலங்காய்ந்து அடைகிறார். இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் என்று அதை சொல்லி 3 தூரம் காமிச்சிருப்பார். அப்போது அவங்களுடைய கோர் அஜெண்டா என்னங்கிறது தெரியுது. அப்போ அவங்க பின்னாடி இருந்து என்ன இயக்குவாங்க? அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் இந்த அறநிலையத்துறை கையில் எடுக்கணும்,
அந்த கோயிலை தனியார்படுத்தணும், தனியார்மயப்படுத்தி அவங்க ஒரு பக்கம் வேறு மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து பெரியார் சிலை இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எத்தனையோ ஸ்டேட்டில் என்னென்னோ சேலஞ்ச் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே சேலஞ்ச் பெரியார். அந்த ராகுல் காந்தி வேறு சொல்லிட்டார், யூ வில் நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு, ரூல் ஆஃப் தமிழ்நாடு, என்டர் இன் தமிழ்நாடு. இந்த வார்த்தை வந்து பாஜக வந்து அங்கே இருக்கிறவங்கள உறுத்தி இருக்குமோ இல்லையோ, இங்கே இருக்கிற குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை வந்து உருக்குலைத்திருக்கும். அதற்காகத்தான் அந்த வீட்டில் உட்காந்து அண்ணாமலை மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று விரும்பிய குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து அண்ணாமலை மாற்றப்படுகிறார். எடப்பாடி வேண்டாம் என்று சொன்ன குருமூர்த்தி எடப்பாடியை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் பேட்டியில் சொல்கிறார். அந்த கட்சியில் தலையீடு இருக்குமா நிருபர் கேட்குறாரு. நாங்கள் எதுக்கு தலையிடுறோம், ஆனால் அதற்காக தலையிடாமல் இருக்க முடியுமா அப்படின்லாம் சொல்கிறார். எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அப்பட்டமாக தெரிகிறது. அதான் சொல்கிறார், ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் வந்து அமித்ஷா சொன்னார், வி வில் நாட் இன்டர்ஃபியர் இன் ஏடிஎம்கே மேட்டர்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக பண்ணாமலாம் இருக்க முடியும், சொல்ல தானே செய்வாங்க அப்படி சொல்கிறாரு இல்லையா? அப்படி சொல்கிறாரு, அது சொல்லணும்னு சொல்கிறாரு. அதோட ஏன்னா அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும்னு நம்புறாரு அவர். நீங்கள் அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு அழைத்து வந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை குருமூர்த்தி எப்படி உடைத்திருக்கிறார்னு பார்த்தீங்களா? இந்த பேட்டி உன்னிப்பாக கவனிச்சிங்களா? முழுமையாக பார்த்தேன். அது எங்கே சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்தில் தான் டிடி தினகரன் அமர்ந்து கொண்டு அந்த அறிக்கையை என்னிடம் கொடுத்தார். எந்த அறிக்கை? சசிகலா அரசியலிருந்து துறவரம் செல்கிறேன், இனி அரசியல் ஈடுபட மாட்டேன் என்ற அறிக்கையை டிடி தினகரன் இந்த இடத்துல தான் வச்சு கொடுத்தாங்கிறார். அப்போது டிடி தினகரன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எங்கே? குருமூர்த்தி ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அந்த அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கை, அப்படிப்பட்ட அறிக்கையை விட சொன்னது யார்? சசிகலா நான் அரசியல் ஈடுபட மாட்டேன் என்று அறிக்கை விட வைத்தது யார்? ஓகே, நான் சொல்லுங்க. அந்த பேட்டியில் குருமூர்த்தி சொல்றார், இந்த இடத்தில் இந்த இடத்துல தான் அந்த அறிக்கை வந்ததுங்கிறார். அப்போ அந்த அறிக்கை வந்தது எப்படி, யாரால்? எடப்பாடி கோரிக்கை வைத்திருப்பார், அவங்கள மிரட்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் சசிகலா டிடி தினம் மிரட்டி வெளியே போக சொன்னாங்க. இப்போ அதே பாணி தான், வெளியே தெரியாது. அவர் சொல்கிறாரு குருமூர்த்தி, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக டெல்லியில் மிரட்டப்பட்டிருக்கிறார். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பாஜக வேறு வழி இல்லை அவங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், திமுக வீழ்த்த வேண்டும், ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும். ஆனால் எப்படி கூட்டணி அமைந்திருக்கும்? விஜய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். விஜய் வந்து 117 கேட்டார், துணை முதலமைச்சர் கேட்டார், 10 பவர்ஃபுல், அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, எங்கள் உங்களுடைய ஆட்கள் கொடுங்க, ஸ்க்ரீனிங் பண்ணித்தரேன். 114 மாவட்ட செயலாளர்களில் 14 பேர் 1 கோடி ரூபாயோடு வச்சில்ல, 100 பேர் வந்து வாடகை கூட கட்டத்துக்கு வைக்கல. எங்கே? மாவட்ட செயலாளருடைய அலுவலக வாடகை கட்ட தகுதியற்ற ஒரு நபர்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். கார் இல்லை, இன்றைக்கி கார் இல்லாமல் வாடகை கட்ட முடியாமல் ஒருத்தர் அரசியல் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நீங்கள் எம்எல்ஏக்கு நிறுத்தினா என்ன ஆகும்? எடப்பாடி கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்து நிறுத்தி வச்சுருக்கலாம். ஒரு 25-30 சுருக்கி இருக்கலாம் விஜய். ஆனால் விஜய் கட்சியும் அதிமுக கூட்டணி வைத்து விட்டால் பாஜக 3வது இடத்துக்கு போயிடும். அவங்க 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஜக அடுத்த கட்டத்தில் தள்ளப்படும். அதற்கு தான் 10 மாதத்துக்கு முந்தி ஓடி வந்து கூட்டணி அமைக்கிறார்கள். வேகமாக முடிச்சு விட்டுறாங்க, வந்துரு கூட, அவ்வளோதான். இதான் அர்த்தம். இதன் பின்னணி அதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து திமுக தான் முடிவு பண்ணும். பாஜக தமிழ்நாட்டில் எந்த வகையிலாவது கால் வைக்க முற்பட்டால், அதிகாரத்துக்கு வர முற்பட்டால், அதை தடுக்கிற ஒரே சக்தி திமுக. இதில் போய் திமுக என்ன பண்ண முடியும்? ரெண்டே செய்ய முடியும். 2 தான் பண்ண முடியும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒன்று நகைச்சுவையாக இருக்கும், இன்னொன்று உண்மையாக இருக்கும். சரி, முதல் நகைச்சுவை சொல்லிடுறேன். வந்து எதுக்காக பாஜக கூட்டணி விட்டு எடப்பாடி வெளியே வந்தார்? அண்ணாமலையால் இல்லை, அது அண்ணாமலை ஒரு ரீசன். அவர் வந்து ஜெயலலிதாவை கேலி பண்ண சிறுபான்மை ஓட்டுக்காக. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. அதெல்லாம் அதான் ஜெயலலிதாவை அவமானப்படுத்தியது, அண்ணாவை அவமானப்படுத்தியது, அது வேற ரீசன். சிறுபான்மை ஓட்டுக்காகன்றது இன்னொரு ரீசன். திமுக கூட்டணி உடைக்கணுன்றதுக்காக. திமுக கூட்டணியில் யாராவது விலகி தன்னிடம் வருவார்கள் என்று ஆசைப்பட்டார். அதனால தான் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக வெளியே வந்தார். 2026 பாஜக கூட்டணி இல்லை என்றார், 2029 கூட்டணி இல்லை என்றார். எப்பவும் கிடையாதுங்க அப்படின்னார். அப்போது அவர் பொறுத்து பார்த்தார், வருவாங்க யாராவது. அதாவது திமுக வந்து அங்கே சலசலப்பு, கம்யூனிஸ்ட் சலசலப்பு தொடங்கிருச்சு, விசிக சலசலப்பு தொடங்கிருச்சுலாம் யார் கொடுத்தது? எடப்பாடி பேட்டி கொடுத்தாரா? ஒன்றும் நடக்கலை. என்னங்க திமுகவுக்கு அடிமை ஒப்பந்தம் எழுதி கொடுத்து விட்டீர்களான்னு கேட்டார் கூட்டணி பார்த்து. காங்கிரஸுக்கு ஒரு வேலை இல்லையா?
விசிகாவுக்கு வேலை இல்லையா, கம்யூனிஸ்ட்டுக்கு வேலை இல்லையா, என்ன அடிமை ஒப்பந்த சாசனமா எல்லாம் கேட்டார். யாராவது பீத்து கொண்டு வருவாங்க பார்த்தா வரல. இப்போ என்ன பண்ணோம், பாஜக அதிமுகவுடன் சேர்ந்து அதிகாரத்துக்கு வந்து விடாமல் செய்வதற்கு ஒரு வழி நகைச்சுவை தான். திரும்ப திரும்ப சொல்ல நகைச்சுவை தான். ஸ்டாலின் அவர்களே 2-3 கட்சியை நீங்கள் அதிமுக போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ விசிகா பாஜக இருக்கிற இடத்துக்கு போகாது. ஆனால் பாஜக எல்லா இடத்துக்கு விசிகா போகலாம். கற்பனை தான். ஓகே, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் விசிகா ஏதோ ஒன்று போகலாம். போனான்னா அவர் என்ன பண்ணுவார், பரவாயில்ல திமுக கூட்டணி உடைந்து விட்டது, நம் கூட்டணி பலமாகி விட்டதுன்னு சொல்லி அதிமுக சந்தோஷப்படலாம். இது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நடக்கலை. ஓகே, நகைச்சுவை தான் நடக்கலை. இன்னொரு வாய்ப்பு திமுக, இது உண்மை. திமுக இப்போ கூட ஒன்று கெட்டு போல 10 மாதங்களுக்கு யோக்கியமான ஆட்சி நடத்த வேண்டும், ஊழலற்ற ஆட்சி நடத்த வேண்டும். நீங்கள் 4 வருஷம் ஊழல், நீங்கள் அதிமுக மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தீர்களோ அதை விட ஊழல் அதிகமாகிவிட்டது. அங்கே 13லேருந்து 16% ஆச்சு. இங்கே 16 தொடங்கி 30 வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஊழலால் தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்தம்பிக்க போகிறீங்க. நீங்கள் என்னமோ இந்த கூட்டணியை பார்த்து திமுக பயந்துட்ட மாதிரி பேசுகிறீங்க. அமைச்சரை பார்த்து திமுக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சார் கள்ள கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், நேரடியாக வச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இனிமேல் நாம தான் அப்படின்னு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் பயந்தா மாதிரி சொல்கிறீங்களே. அது பயந்ததுலாம் தெரியாதா? எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? நான் கேட்குறேன் சார், அதிமுக போய் அடமானம் வச்சுட்டீங்கன்னு சொல்கிறாரு சார் முதலமைச்சர். எதுக்கு அடமானம்? அவர் நேற்று என்ன சொன்னார், எடப்பாடி எங்கள் கட்சி நாங்கள் யாரோன்னா கூட்டணி, உங்களுக்கு என்ன எரிச்சல்னு கேட்டார். அவங்க யார் கூட வேணா போகலாமே. நான் பாஜக கூட அதை பற்றி கூட அவசரப்படல. அவர் தமிழ்நாட்டு அடமானம் வச்சிட போறாரு, அதெல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. 2021 பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சி தான் அதிமுக. நான் என்ன சொல்கிறேன், இப்போது எனக்கு வந்து பாஜக வந்து அதிமுக வரக்கூடாது என்னோட விருப்பம், ஆட்சிக்கு வரக்கூடாது என்னோட விருப்பம். ஆமாம். ஆனால் அதிமுக விருப்பம் வேற. அதிமுக வச்சா உங்களுக்கு என்ன? அவர் நேற்று கேட்ட கேள்வி தான். 2 வழி தான் திமுகவுக்கு. ஒன்று, தன் கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளை அனுப்பி அவர் சமாதானப்படுத்தணும். பாஜக கூட்டணி வைக்காதீங்க, அடமானம் வைக்காதீங்க. எங்கே பாஜக கிட்ட அடமானம் வைக்காதீங்கன்னா அப்போ நீங்கள் இதுக்கு அனுப்பணும். சரி, இல்லைன்னா நீங்கள் இப்போ ஊழல் பாருங்கள், வரிசை தொடர்ச்சியாக வந்து உள்ளாட்சித்துறை ஊழல், அப்புறம் இந்த அமைச்சர்கள் பேச்சு, இதெல்லாம் கிரவுண்டில் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க. இல்லைங்க, இதெல்லாம் நெகட்டிவிட்டியை போய் சேரும். அப்போது நீங்கள் ஊழல் ஒரு பக்கம், ஊழல் வந்து சரியாக தவறான்றதை விட ஊழலை மக்கள் மதிப்பதில்லை என்பதை விட, ஆனால் உங்களை கண்காணிக்கிற ஏஜென்சி ஊழலை வச்சு அடிக்குதில்ல மத்தியில், அவங்க என்ன ஊழல் பண்ணாலும் யாரும் தடுக்க போகிறதில்ல, யாரும் கண்டிக்க முடியாது, யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது பாஜக. ஆனால் நீங்கள் செய்கிற ஊழலை தடுப்பதற்கும் கண்டிப்பதற்கும் கைது செய்வதற்கும் மக்கள் மத்தியில் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் பாஜக தயாராக இருக்கு. அப்போது பாஜக கிட்டேருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணும்? நல்லாட்சி கொடுக்கணும். 2 தான். இது 2 நீங்கள் முதல்ல நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள் சம்பித்து போயிருக்கும். பாஜக கூட்டணி கூட வைத்திருக்காது. நீங்கள் வந்து ஒன்றுமே அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உள்ளே பூந்து அடின்னு அடித்து டெய்லி நோட்டு கொடுறான். அது உண்மையாக பொய்யான்றது அப்புறம் நிற்க போதா நிற்கலன்ற வேறு திமுக சொல்லலாம், நாங்கள் அதெல்லாம் இல்லை பொய் பழிவாங்க நடவடிக்கை சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் அவங்க கொடுக்குற 39,000 கோடின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு யார்? அமித்ஷா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில். மொத்தம் தமிழ்நாட்டில் லூட் பண்ணது 39,000 கோடின்னு கொடுக்குறாரு. ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட்டு ஸ்கேண்டல் சொல்லி 2 ஆப்ஷன் தான். தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவது திமுகவுடன் இருக்கிறது. திமுக தான் முடிவு பண்ணும். இன்னைக்கு பாஜக அதிமுக கூட போனதுக்கு கூட திமுக தான் ஒரு வகையில காரணம்னு இப்போ சொல்ல வரீங்களா? நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணுமா? இதை வேறு வழி இல்லை. இப்போ அவர் எதிர்பார்த்தது மைனாரிட்டி ஓட்டு ப்ளஸ் திமுகலேருந்து கூட்டணிலாம் மாறும். எஸ்டிபிஐ கூட்டு, அதுக்கு எஸ்டிபிஐ கட்சியோட அதுக்கு தானே வச்சாரு. இப்போ எஸ்டிபி வந்து சிஎம் பார்த்துட்டு வராங்க. இல்லை இல்லை, அதுக்கு தானே கூட்டணி வச்சாரு. இன்றைக்கி முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியை விட இந்த எஸ்டிபி கட்சி கொஞ்சம் வலிமையாக இருக்குது, அதனால் நம்பி போனார். ஆனால் மைனாரிட்டி ஓட்டு ஷேரிங் வரலையே அவருக்கு. அதனால் இப்போ அதான் சொல்கிறேன், பாஜக கால் ஊன்றுவது யாருக்கிட்ட இருக்குது? திமுக கிட்ட. ஏன்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் யார் வாங்குறா? திமுக தான் வாங்க. அப்போ யார் இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்? திமுக தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொன்ன 2 ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் கஷ்டம். யாரை வந்து தன்னுடைய சொத்தை வந்து நீ வச்சுக்கமான யாரும் கொடுக்க போடல. இந்த கூட்டணியில் தன்னுடைய சொத்தாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருதி கொண்டிருக்கிறார். இவெல்லாம் இந்த விசிகா இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறார். தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சியாளர்கள் ஊழல்கள் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா இல்லையா ஆரம்பத்துலேருந்து? இல்லை, இப்போ கையை மீறி போன மாதிரியான தோற்றம் இருக்கா என்ன? நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா என்ன? ஆமாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அமைச்சருடைய நேருடைய தம்பியில் வந்து வேறு ஏதோ ஒரு பழைய பேங்க் ஃப்ராட் கேஸில் போகிறாங்க. அது ஏற்கனவே சிபிஐ வந்து வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கில் இடி உள்ளே போகுது. கண்டிப்பாக அது நெருக்கடியாக வரும் என்று சொல்லி கொண்டிருக்கார்கள்.
நேருடைய தம்பி, நேருடைய மகன் அதில் இயக்குனர். ஓகே, அருண் நேரு எம்பி. ஆமாம், கண்டிப்பாக அதில் வந்து பெரிய சிக்கல் இருக்குன்றாங்க. நமக்கு உண்மை தெரியாது, அதில் டாக்குமெண்ட் எப்படி சிக்கல்னு நமக்கு தெரியாது. என்னதான் நடந்தாலுமே அவங்க 2 பேரும் டெல்லி போனாங்க, 4-5 பேரை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்புறம் இடி சைலண்ட் ஆயிரும் சார், திமுக அதை பார்த்துக்கும் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் இதுவரை 4 வருடம் இப்படி நடந்திருக்கலாம். ஏதோ வந்தாங்க போனாங்க, தண்டம் கட்டினாங்க, சரியாக போச்சுடலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா? பிரச்சாரம் பண்ணுவார். எங்கள் கூட கூட்டணி வச்சிங்க, ஊழல்னு சொல்கிறீங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போது விஜய் விட்ட அறிக்கை ஒன்றுன்று வரல, பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்த பிறகு, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு விஜய் அறிக்கை பார்த்தீங்களா? மறைமுக கூட்டாளி, இவர் நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு நேர்முக கூட்டாளி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் அது உண்மைன்னு ஆயிடுது. தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். ஓகே, இவர் பிஜேபி வசூல் பண்ணுவாருன்றீங்க? ஆமா. ஓகே, அப்போ ஊழல் நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுங்க, 4 பேர் சிறைக்கு அனுப்புங்க, சொல்லுவாரா இல்லையா? ஓகே. அப்போ நீங்க வந்து பாஜக சும்மா இருக்குமா? அப்பா கூட்டணி வேணும்ப்பா, பண்ணிடுவோம்ப்பான்றுவாங்க. அதான் சொல்றேன். அப்போ அந்த இடத்தில் அது நடந்தால் அது மக்கள் மத்தியில் போய் எப்படி சேரும்? நெகட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் தான். அப்போ அதான் சொல்ல வரேன். அந்த எல்லைக்கு போவாங்களா பாஜக திமுகவை? அந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நடக்கிறதோ மற்றவங்க நடக்கிறதோ தமிழகத்தில் திமுகவுக்கும் நடக்கிறதுன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அதே தான் விஜயும் சொல்கிறாரு, எங்கெங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க, சிஎம்முக்கே அங்கே சார் நிலைமை சரியில்லை, இங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. பாஜக அதிமுக கொடுத்த உத்தரவாதம் தான், எங்களுடன் கூட்டணி நீங்கள் முன்கூட்டியே வர வேண்டும். ஓகே, கூட்டணி முன்கூட்டியே வந்து திமுக ஊழலில் நம்ம 2 பேரும் மேடை போட்டு பேச வேண்டும். ஓகே, ஜூன் ஜூலை மாதம் அந்த கட்சி கலகலக்கும், ஓட வைப்போம், ஓட விடுவோம். அதுக்கு தான் நம்ம 2 பேரும் முன்னாடியே சேரணும். அந்த ஊழல்கள் நம்ம 2 பேரும் மேடை ஏறி பேசும்போது மக்கள் மத்தியில் போய் சேரும். அப்போ தான் நம்புவாங்க. அப்போ நம்புவாங்கன்னு சொல்லும்போது அதிமுக சொல்கிறாங்களே, சார் நீங்கள் டெல்லி அப்படி சொன்னீங்க, ஜூன் ஜூலை என்ன ஓட வைப்பீங்க, யாரை கை வைப்பீங்க, அதெல்லாம் நடக்கணும்ல. நடந்தால் தானே நீங்கள் சொன்னதுக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அப்போ தான் நிச்சயமாக அதிமுக கோரிக்கை வைப்பது மட்டும் இல்லை, அதிமுக அழுத்தம் கொடுப்பது மட்டும் இல்லை, பாஜக அதைத்தான் செய்யும். இந்த கூட்டணிக்குள்ளே இதுக்கப்புறம் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி கூட டாக்டர் திருமாவளவன் ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, இந்த கூட்டணி இன்னும் உறுதியான கூட்டணிலாம் சொல்ல முடியாதுங்க, பாமக என்னன்னாங்கன்னு தெரியல, தேமுதிக முடிவு எடுக்கலை, அவ்வளோலாம் இது வந்து திமுக வீழ்த்துற கூட்டணிலாம் சொல்ல முடியாது, இதுக்குள்ளே இது உருவமே பெறாத ஒரு கூட்டணி இது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி வெளியில் பார்க்க முடிகிறது. தேமுதிக முடிவெடுக்கலன்றாங்க. சீமான் ஒரு பக்கம் தனிச்சு தான் நான் போட்டிட போகிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. ஸோ இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக அவர் திரு எடப்பாடி பழனிசாமியால் அதை வந்து உருவாக்க முடியும் நம்புறீங்களா? இது வந்து ஆரம்ப கட்ட நிலை, இந்த குழப்பம் இருக்கும். இப்போ அமித்ஷா சொன்னது ஒரு பிரச்சனை நாம பேசுகிறோம், எடப்பாடி சொன்னதை நம்ம ஏற்க முடியாதுன்னு பேசுகிறோம். ஓகே, இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலை. இன்னும் 10 மாதங்கள் இருக்குது. கண்டிப்பாக 10 மாதங்களில் மெல்ல 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 என்னெல்லாம் டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி கலர் அப்படி பல ஆக்கிடுவாங்க. நீங்கள் அதுதான் கூட்டணி வச்சுருக்கிறது. நீங்கள் எதிர்க்க கூட்டணிகள் எப்படி வேணால் பேசலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல, இந்த சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். சொன்ன மாதிரி உருப்பெறவில்லை. நான் கேட்குறேன், 2017க்கு முன்பு இந்த திமுக ஆட்சி போக வேண்டும் என்று பேசியவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன். ஏன் நீங்கள் 2014 கூட்டணி வைக்கல? வைகோ எங்கே இருந்தார்? ஏன் மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்க? திமுக ஏன் சேரல? இல்லை, அது ஸ்டாலின் தான் அவங்க சொன்னாருன்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு சார். திருமாவளவன் சொன்னார், கூட்டத்தில் நாங்கள் நிறைய இடத்துல நிற்க போகிறோம், நீங்கள் தனியாக போயிருங்க, நீங்கள் போய் உங்களுக்கு என்ன அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுனால தாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி தனியாகவே அமைச்சோன்னு ஒரு இடத்துல பொதுமட்டில் பேசியிருக்காரு திருமாவளவன். அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு தேதிக்கு நடந்த அரசியல் சித்து விளையாட்டில் திருமாவளவன் சிக்கிக்கொண்டார். ஓகே, ஸ்டாலினும் சிக்கிக்கொண்டார். அவ்வளோதான். ஸ்டாலின் வந்து தன் அப்பாவுக்கு எதிராக அரசியல் செய்தார். தன்னுடைய இடத்துக்காக, தன்னுடைய இருப்புக்காக தன் தந்தை ஏற்று அரசியல் செய்தார் ஸ்டாலின். ஓகே, இவங்க வந்து இதை வந்து வைகோ டிரைவ் பண்ணார். இப்படி ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஜெயலலிதா சொன்னதை கேட்டுக்கொண்டு வைகோ, விசிகா, கம்யூனிஸ்டில் சேர்ந்து அமைச்ச கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. இல்லாட்டி வந்து யோசித்து பாருங்கள், விடுவாங்களா யாராவது? விஜயகாந்த் வந்து பழம் நழுவி பாலில் விழப்போகிறதுன்னு சொன்னார். கலைஞர் அது எப்படி கெடுத்தாங்க? யார் கெடுத்தது? ஸ்டாலின் தான் கெடுத்துருக்கிறாரு. அப்போது நான் சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ தொடர்ச்சியாக நான் முடிவெடுக்கிறேன் கூட்டணி கட்சின்னு சொல்லி போச்சு, ஆட்சி போச்சு. அன்றைக்கு மட்டும் முதலமைச்சராக வர விரும்ப இருந்த கலைஞரை சரி அப்பா இருந்துட்டு போட்டோன்னு ஸ்டாலின் முடிவு செய்திருந்தால் நிச்சயமாக அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும், கூட்டணி அமைந்திருக்கும், விஜயகாந்த் வந்திருப்பார்.
ஆனால் அன்றைக்கி இருவரும் ஆளுமைகள் வேறு, அதெல்லாம் விட்டுருவோம், பழசெல்லாம் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஆனால் ஸ்டாலினுக்கு அன்றைக்கி இருந்த கெஸ்டர் வேறு, ஸ்டேட்டஸ் வேறு. அன்றைக்கி வந்து அதன் பிறகு இந்த திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஸ்டாலினை நம்பினார்கள். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வழி நடத்துவார்னு. அதனால தான் 2019, 2021, 2024 வரை நிற்குது. ஆனால் 2026 பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும். 2031 பாஜக தனித்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும். அதான் பாஜகவோட இலக்கு. அதுக்கு என்ன வேணால் செய்வாங்க. அப்போ என்ன, இன்னும் திமுகவை ஓட ஓட அடிக்கணும், கட்சி வந்து கலகலக்க வைக்கணும், அதிமுகவை கபலீகரம் செய்யணும். ஒரு திராவிட கட்சியை கபலீகரம், ஒரு கட்சியை கரைப்பது, இது ரெண்டும் பாஜக செய்யும் நான் நம்புகிறேன். விஜயோ இல்லை சீமானோ இந்த அலையன்ஸில் போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதாவது ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க திரு நயனார் ஒரு பேட்டி கொடுத்துரு, அவர் சொல்கிறாரு மாற்று கருத்துக்கள் பல இருந்தாலும் சீமான் வந்து எங்கள் கூட்டணி என்டிஏக்கு வரணும், அவர் வந்து நிச்சயமாக இங்கே வரணும், இந்த திமுக எதிர்க்கணும், அவர் இங்கே வந்து சேரணும் அப்படின்னு நயனார் சொல்கிறார். பாஜக நினைத்தால் சீமான் வர்றது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா சீமான் வந்து ஆகணும். ஏன்னா அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வழக்கு கழுத்துக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அந்த வழக்கிலிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைக்கிறார். கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு நிச்சயம் வந்து விடுவார். என்ன இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? நிச்சயமாக வந்துடுவார். 100% சொல்கிறீங்களா? நிச்சயம், வேறு எங்கேயும் போக மாட்டாருங்க அவரை. சார் தனிச்சு தான் போலிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிதான் சொல்வார். நீங்கள் எழுதி வைங்க. அவர் இந்த கூட்டணிக்கு வரவில்லை என்றால் ஒருவேளை அவருக்கு தீர்ப்பு நாளைக்கு பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா இல்லை, எது வந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேடயமாக அவர் எம்எல்ஏ ஆகணும். அவர் ஒரு கூட்டணியில் பங்கேற்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு பெரிய சிக்கல் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வருவார். விஜய் தனியாக நிற்பாருன்னு அடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா, விஜயுமே அதிமுக கூட்டணிக்கு வருவது பெரிய விஷயம் கிடையாது. பாஜக நினைத்தால் திமுக வீழ்த்துவதற்கு 2 அணி தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். 3 அணி 4 அணிலாம் வைக்க மாட்டான். 2 அணி. எங்கிருந்து உத்தரவு வந்தாலும் விஜய் கேட்பார். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நீங்கள் சொல்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி 4 அணி 4 மணியை போட்டு தான் இப்போதைக்கு இருக்குது. 2 அணியாக மாறக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக எதிரான ஒரு அணி, 2 அணி தான். பாஜக செய்யும். இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களா சார்? நிச்சயமாக செய்யும். விஜய் வந்து விரட்டி நீங்கள் போய் சேருவார். என்ன அறிக்கைவிடுவார்? திமுக வீழ்த்துவதற்காக என்னுடைய மற்ற கொள்கையை தியாகம் செய்கிறேன். என் கொள்கை எதிரி பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல் எதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சி இருக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்து விட்டேன். எனக்கு வந்து நான் எம்எல்ஏ கூட நிற்கல, என் கட்சியில் 10 பேர் கொடுங்க, நான் பிரச்சாரம் பண்ணுறேன். நான் இந்த முறை தேர்தல் இருக்கவில்லை. டிடிவி சொன்னார்ல, 2026 அதிமுக ஒன்றிணைய வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும். ஒருவேளை அதுக்கு நான் சிக்கலாக இருந்தால் நான் தேர்தலிலே போட்டியிடவில்லைன்னு டிடிவி பேட்டி பேசினார். அந்த மாதிரி கூட விஜய் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. பாஜக நினைத்ததை சாதிக்கும், விடவே விடாது. திமுக மாதிரியான ஒரு கட்சி சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற கட்சியை, அந்த கட்சி இருக்கவே கூடாது என்று பாஜக நினைக்கும், வீழ்த்த துடிக்கும். ஏன்னா இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற ஒரே கட்சி காங்கிரஸ் கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, திமுக. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி கவர்னருக்கு எதிராக கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் மறுசீரமைப்பு, அது மாநில முதல்வரெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் மத்திய மாநிலத்துக்கு இடையே இருக்கிற உறவை மேம்படுத்த வேண்டும், அதில் இருக்கிற தடைகளை வந்து களைய வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. அப்போது ஒரு அகில இந்திய கட்சிக்கு எதிராக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி போல் செயல்படுகிறது. இந்த கட்சி இருந்ததுன்னா அவர் தலைவர் ஸ்ட்ராங்காக இருக்காரா, அவர் தலைவர் ஸ்ட்ராங்காக இல்லையா, அவர் பின்னாடி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டீம் இருக்குது, இந்த மொத்த கட்சி அடித்தா தான் இந்த டீம் ஒழியும். அதனால் திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக எந்த அஸ்திரத்தையும் எய்தும், அதுக்கு என்ன வேணால் பண்ணும். பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க சார். பொறுத்திருந்த பார்க்கணும்னு நினைக்கிறது என்று மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.